பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. உங்கள் மனசில் சில வருத்தம் இருக்குல்ல, கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களால் உங்கள் மனசு ரொம்ப வருத்தத்தோடு இருக்குதுல்ல. கர்த்தர் உங்கள்கிட்ட தெரியுமா சொல்ல விரும்புகிறாரு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் யோசேப்பு சொல்கிற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தாருன்ட்டு வசனம் இருக்குங்க. யோசேப்புக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்க. அவருடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரர்களே குழியில் தள்ளிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் என்ன மாதிரி யோசிக்குவீங்க? அந்த டைம்லேயே நீங்கள் என்ன தெரியுமா யோசிக்குவீங்க? ஏசப்பா எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு? உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டா நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க? நான் என்ன செஞ்சேன்ட்டு இவங்க என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்குவீங்க தானே. யோசேப்பை குழியில் தள்ளிட்டு அடிமையாக விட்டு, அதே போல் அங்கே போனால் கூட அவருக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? தவறான ஒரு பேரை சூட்டப்பட்டுட்டாங்கங்க. தவறான ஒரு பேரை சூட்டப்பட்டுட்டு ஜெயிலில் கூட தூக்கி போட்டிருக்காங்க. ஆனாலும் கர்த்தருக்காக அவர் வைராக்கியமாக நின்னார். ஏன்னா கர்த்தர் அவர் கூடவே இருந்தாருன்ட்டு எல்லா இடத்துலையும் வரும். ஜெயிலில் கூட கர்த்தர் இருந்தாருன்ட்டு பைபிளில் இருக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீங்களா? ஏசப்பா அவங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் வருத்தத்தோடு இருந்தால் கூட நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிங்க. இல்லை, நான் வருத்தமாக இருக்கிறேன், ஆனால் உலகம் என்னை சூழ்ந்து கொண்டுருது, உலகத்தின் தேவைக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னையிலேருந்து கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த மாதிரி வருத்தம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரால் தான் நம்மளை சரி செய்ய முடியும். கர்த்தர் மட்டும்தான் நம்மளுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். மனுஷன் உங்கள்கிட்ட ஆறுதல் சொல்லலாம். உங்கள்கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு உங்களுக்கு பின்னாடி போயிட்டு அவன் இந்த மாதிரி கதையாக என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான்ப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கனாக்கா கர்த்தர் இந்த மாதிரி யார்ட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தாங்க உங்களுக்கு தகப்பன் எதற்காக இந்த மாதிரி செய்யணும்? கர்த்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்குவாருங்க. நீங்கள் நம்புறீங்க தானே. இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைச்சாச்சு. நீங்கள் கர்த்தரை நம்புங்க. எல்லா பிரச்சனையும் மாறப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.